மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடர் ராஜநாடிகா பார்த்திபன் நம்மோட இணைஞ்சிருக்காரு. பல சுவாரஸ்யமான தகவலை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார், இப்போ பிறந்த குழந்தைக்கு முதற்கொண்டு நிறைய விஷயங்கள்ல ஜாதகம் பார்த்து பெயர் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெயருக்கும் ஜாதகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? அப்படி ஜாதகம் பார்த்து பெயர் வைக்கிறதுனால என்னென்ன அவங்களுக்கு நல்லது நடக்குது? ஒருவேளை பெயர் ஜாதகம் பார்க்காம பெயர் வச்சா அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்? அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. அதாவதுங்க, இது நாம எழுத்துக்கள், நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு சொல்றாங்க. இந்த நாம எழுத்துக்கள் வைக்கிறதுனாலயோ வைக்காதனாலேயோ 5 பைசா பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா? இப்போ ஒரு காலத்தில் இப்போ உங்களுக்கு பிறந்த தேதியை கொடுத்தா ஜாதகம் இப்போ கணிக்க முடியுமானா நீங்களே என்ன செஞ்சிடலாம், கூகுளில் போட்டு பெர்த் சார்ட் கிரியேட்டர்னு போட்டிங்கன்னா உங்களோட பிறந்த தேதி போட்டிங்கன்னா அழகாக பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்னு பக்கம் பக்கமாக எடுத்து PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த வசதிகள் இல்லை. இன்னும் கொஞ்சம் பின்னால் போக போக ஒருத்தனுக்கு ஜாதகம் எழுதணும்னா அவங்களுக்கு காணி நிலம்லாம் எழுதி வைக்கணும். இத்தனை காணி நிலம் எழுதி வைக்கணும். ஜோசியருக்கு ஒரு ஜாதகம் எழுதுறதுக்கு இங்கேருந்து அவர் கூப்பிட்டு வரணும். வேறு ஊர்லேருந்து அவர் கூப்பிட்டு வந்து நம்ம ஊரில் இப்போ சத்திரங்களில் இல்லைனா வீடு எடுத்து தங்க வச்சு அவரை உட்கார வச்சு அவருக்கு சொத்து சோகங்கள்லாம் எழுதி கொடுத்து காசு பணம்லாம் கொடுத்து அவருக்கு ஜாதகம் எழுதணும். இது ரொம்ப பெரிய பெரிய மிராசுதாரர்கள் கோடீஸ்வரங்கள் என்ன செய்வாங்கன்னா எழுதுவாங்க. ஆனால் சாதாரண வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் யாருக்குமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்வங்கள் இருக்கத்தானே செய்யும். அப்போ என்ன செய்வாங்கன்னா தான் பிள்ளை பிறந்த நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்குவாங்க. அப்போ நட்சத்திரத்தை எழுதி வைக்கும்போது இந்த நட்சத்திரங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சே நிறைய பேருக்கு நட்சத்திரம் இடம் மறந்துடும். வாழ்க்கை போக்கில் நட்சத்திரங்கள்லாம் தேவையில்லைங்க. இப்போ தான் யூடியூப் பார்க்குறதுலையும் டெய்லி காலண்டர் பிரிக்கிறதுலையும் நியூஸ் பேப்பர் பார்க்குறப்ப என்னுடைய நட்சத்திரமோ என்னுடைய ராசியோ நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு காலத்தில் இதெல்லாம் கிடையாது. காடு மாடுகளுக்கு வேலைக்கு போகிறவனுக்கோ எரு மாடு மேய்க்கிறவனுக்கோ இல்லைனா விவசாய கூலிகளுக்கோ இல்லைனா டெய்லி கூலிகள் வேலைக்கு மில்லுகளுக்கு போனவங்களுக்கோ இதுக்கெல்லாம் நேரமும் இல்லை, தேவையும் இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கை அப்படி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இது கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ராசியும் தெரியாது, நட்சத்திரமும் தெரியாதுன்ற அளவில் தான் வாழ்க்கை ஓடி இருந்துச்சு. இந்த நட்சத்திரமே ஒரு வீட்டில் 12 பிள்ளை பெற்றிருப்பாங்க. முதல்ல 2 பிள்ளைகளுக்கு நட்சத்திரம் தெரியும், அடுத்து வரக்கூடிய 5வது 6வது பிள்ளைக்கு நட்சத்திரமும் தெரியாது. அப்போ இவங்களுக்கு எப்படி தான் நம்ம நாளைக்கு நல்ல காரியங்கள் செய்கிறப்ப இப்போ பொதுவாகவே ஒரு பையன் பிறந்தா ஒரு குழந்தை பிறந்தா அவனுக்கு ஜாதகம் எழுதுறாங்க. எதுக்கு எழுதுறாங்கன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவைப்படும். நாளைக்கு ஏதாச்சும் நல்ல காரியங்களுக்கு கெட்ட காரியங்களுக்கு இந்த ஜாதகம் தூக்கிட்டு போகணுன்றதுனால எழுதி வைக்கிறாங்களே தவிர அப்போ நல்ல கெட்ட காரியங்களுக்கு இவனை நாம் எப்படி அடையாளப்படுத்துவது? சரிங்களா? இவனுடைய நட்சத்திரத்தையும் அவனுடைய வாழ்க்கை இப்போ பொதுவாக ஜோசியத்தில் கொண்டு போய் ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். இப்போ கல்யாண பொருத்தம் எதில் பார்க்குறாங்க? ஜோசியம் நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறாங்க. ஜாதகம் தேவையில்லை, நட்சத்திரம் நீங்கள் என்ன நட்சத்திரம் சொன்னால் அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பொருந்துமா, தாரா பொருத்தம்னு பார்க்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நான் என்னுடைய அடையாளமாக ஜோசியத்தில் ஏதாச்சும் ஒன்று வேணும்ல. நான் என்ன ராசின்னு தெரியணும், இல்லைனா நான் பிறந்த நேரம் தெரியணும், ஆனால் பிறந்த ஊர் தெரியணும், பிறந்த தேதி எதுவுமே தெரியாமல் நான் இருக்கேன்னா நான் எனக்கு எப்படி ஜோசியம் பார்க்குறது? அப்படிங்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா ஜோசிகாரங்களாம் சேர்ந்து காமனாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த எழுத்தில் ஆரம்பிக்கணும்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா காலப்போக்கில் இவனுடைய வாழ்க்கை சூழலில் இவனுடைய நட்சத்திரத்தையும் மறந்துடுறான், ராசியும் மறந்துடுறான், எல்லாத்தையும் பண்ணிடுறான். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஜோசிகார்கிட்ட போயிட்டு சாமி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், நட்சத்திரம் சொல்லு, ஜாதகம் சொல்லு. ஜாதகம்லாம் எங்கள் சாமி எழுதுனாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராஜீவ்காந்தி இங்கே வந்தார், அப்போ டெலிவரி ஆனதான் அம்மா சொல்லிக்கிறாங்க அப்படின்வாங்க. அவங்களுக்கு அந்த தகவல் தெரியாது. ராஜீவ்காந்தி திண்டுக்கல் வந்ததை நான் எப்படி போய் தேடுறது? அப்போ என்ன செய்வேன்னா பேர் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போ பேர் சொல்லும்போது பேரினுடைய முதல் எழுத்து என்ன நட்சத்திரத்தில் வந்திருக்குன்னு எங்களுக்கு ஸ்டாண்டர்டு இல்லைங்களா? நாங்கள் தானே உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்தோம். அப்போ நீங்கள் சுற்றி என்ன செஞ்சீங்கன்னா பிறக்கிறப்ப அந்த நட்சத்திரத்தை சொல்லி ஜோசிக்கார்ட்ட நட்சத்திர நாம எழுத்துக்கள் வாங்கி அந்த பேரை வச்சு விட்ருப்பீங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் 90 பேருக்கு 190 பேர் அந்த பேரை தான் வைப்பாங்க பயந்துக்கிட்டு. அப்போ நீங்கள் வச்சிருக்க பேரை ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நட்சத்திரத்தான் நீங்கள் பிறந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதான் பேர் பொருத்தம்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஜோசியத்திற்கும் உங்களுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அட்டாச் பண்ணுறோம். அப்போ உங்கள் மூஞ்சி மேலே நாங்கள் குத்தக்கூடிய சீல் தான் அந்த நாம எழுத்துக்கள். இது எதுக்குன்னா உங்களுக்கும் நாளைக்கு தேவை, எனக்கு நாளைக்கு தேவைன்றப்ப செய்கிறோம். ஆனால் இது மாதிரி செய்யணுமா? இப்போ நான் ஊழ தான் பேர் வைக்கணுமா, கோலை தான் பேர் வைக்கணுமா, கீழே தான் பேர் வைக்கணும், அப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஜாதகம் என்பது இயற்கையாகவே உங்களுக்கு சில பேர்களை கொண்டு வந்து விட்டுரும். இப்போ இந்த பேர் தான் வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பேர் இருக்கவங்க இந்த குடும்பத்தில் பிறப்பாங்கன்னு இருக்குது, இந்த ஜாதகத்தில் இந்த பேர்கள்லாம் இருப்பாங்கன்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் நாங்கள் எங்களோட அனுபவத்தில் எடுக்கிறோம். இந்த இடத்துல நாம எழுத்துக்கள் அப்படிங்கிறது பேசிக்கான சிஸ்டமே தவிர அதை வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேர் வைக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் கிளைண்ட் வருவாங்க, நீங்கள் பேர்களை பற்றி நிறைய பேசுகிறீங்க, எனக்கு பிள்ளை பிறந்திருக்கு பேர் வைக்கணும், நீ தானே பிள்ளையை பார்த்தா நீ தான் பேர் வைக்கணும், யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்ட்ட கேட்குறேன்னு சொல்லுவேன். அப்போ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா விதி மாறாது. உங்களுக்கு என்ன பேர் விதியில் வரணுமோ அது இயற்கையாகவே உங்களை கூட்டு வந்து விட்டுருன்றதுனால என்னுடைய நம்பிக்கை என்னென்னா விதி மாறாது. அதனால் நம்ம எதையுமே நாங்கள் மாற்றி கீத்தி வைக்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்திருக்கக்கூடிய பெயர் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கைரேகையை வச்சு பார்க்கலாமோ அதே போலவே ஜாதகத்தை வச்சும் பார்க்கலாம், அதே போலவே பேரை வச்சும்
அதில் உதாரணத்துக்கு காயத்ரின்றவங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? காயத்ரின்னு பேர் வச்சுருக்கவங்க எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா வீட்டில் வந்து தஞ்சம் புகுந்துருவாங்க. ஓகேங்களா? புருஷன் வீட்டில் வாழ்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். எந்த பேர் வச்சாலும் யாராக இருந்தாலும் அவங்க அமெரிக்காவில் போய் காயத்ரின்னு பேர் வச்சு வாழ்ந்தாலும் அவங்களும் அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்குங்க. எந்த பேரை சொன்னாலும் அந்த பேர்களுக்கான கிரகங்கள் இருக்குது. அப்போ அசோக்குன்னு யாராச்சும் இருக்காங்கன்னா அசோக்குன்னு பேர் வச்சா அவங்க வந்து கொஞ்ச நாள் நல்லா போவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும். ஓகேங்களா? பிரியான்னு பேர் வச்சுருந்தா குழந்தை பிறக்கிறது பிரச்சனையாகும். சர்மிளா சரண்யான்னு பேர் வச்சுருந்தா குழந்தை பிறக்கிறது பிரச்சனையாகும். சிவா, ரவி, ராஜா, சங்கர், பாஸ்கர் இந்த மாதிரி பேர் இருந்தால் குழந்தை பிறக்கிறது பிரச்சனையாகும். அப்போ இது மாதிரி பேர்கள் அப்போ என்னென்னா இப்போ ஜாதகத்தை புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஜாதகத்தை புரிகிறப்ப ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் பவராக இருக்குது. ஒரு பெண் ஜாதகத்தில் சந்திரன் பவராக இருக்குது, இல்லைனா புதன் பவராக இருக்குது. அப்போ சந்திரனும் புதனும் சேர்ந்தால் அபிராமின்னு பேர் இருக்குது. சரிங்களா? அப்போ அபிராமி அப்படின்னா சந்திரன் புதனும் சேர்ந்தால் தான் அபிராமின்னு பேரே வரும். அப்போ சந்திரன் புதன் சேர்ந்தால் அவங்களுடைய வாழ்க்கை இன்ஃபினிட்டியாகவே போகும், முடிவற்றதாக போகும். அப்போ அபிமன்யுன்னு ஒருத்தர் இருந்தார் மகாபாரதத்தில். அவர் வயிற்றுக்குள்ள உட்காந்து கதை கேட்டார். சக்கர வியூகத்துக்குலாம் போயிடுவார், ஆனால் வெளியே வர்றதுக்கு கதை கேட்காம விட்டுருவார். அது மாதிரி இந்த அபிராமி, வினோத், நவீன் இந்த மாதிரி பேர்கள் சந்திரன் புதன் காம்பினேஷன் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் மாட்டிக்குவாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு பேரையும் கிரகங்களாக மாற்றுறோம். உதாரணத்துக்கு ஹேம லதான்னு பேர் இருக்குது. ஹேம லதானா என்ன அர்த்தம் அவங்களுக்கு தெரில. ஆமாம், அப்போ ஹேமம்னா தங்கம்னு அர்த்தம், லதானா கொடின்னு அர்த்தம். பொற்கொடின்னு தமிழில் பேர் இருக்கு இல்லைங்களா, அதே சமஸ்கிருதத்தில் வச்சுக்கிறாங்க. அப்போ பொண்ணுனா குரு, கொடினா புதன், ஆனால் கொடினா சுக்கிரன். அப்போ குரு சுக்கிரன் நினைஞ்சதால் அந்த வீட்டில் பொண்ணு பேரே வரும். இப்போ ஒரு ஜாதகத்தை திறக்கிறப்பே உங்கள் வீட்டில் மலர்களுடைய பேர் இருக்கான்னு கேட்பேன். ஆமாங்க, அம்மா பேரை மஞ்சுளான்னு இது மல்லிகான்னு சொல்லுவாங்க. அப்போ அதை எப்படி சொல்கிறேன்னா சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தால் மலர்கள் பேர் வரும். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் முருகன் பேர் வரும். சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் மணிங்கிற பேர் வரும். இது மாதிரி கிரகங்கள் இருக்கிறக்கூடிய காம்பினேஷனில் அது பேர் வரும். அப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப இந்த மாதிரி பேர்களை நீங்கள் சந்திப்பீங்க கொஞ்சம் நாளில். இந்த மாதிரி பேர்கள்னால தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ ஜாதத்தை கொடுக்குறப்ப உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கு கணவனுடைய வீட்டில் இந்த மாதிரி பேர்கள் இருக்கும், உங்கள் மனைவியுடைய வீட்டில் இந்த மாதிரி பேர்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நீங்கள் சொன்ன நட்சத்திர பேர்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்போ ஒரு பேர்கள் என்பது ஜாதகத்தில் இருக்கிறதா வருமே தவிர வேற ஒன்று. ஆனால் பேர்கள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே புரிஞ்சுக்க உதவும். ஏன் புரிஞ்சுக்க உதவுனா இது வந்து நட்சத்திர பேர்கள்லாம் இல்லைங்க, அந்த பேர்கள் என்ன மீனிங் கொடுக்குதோ அந்த மீனிங் எந்த கிரகம் சொல்லுதோ அந்த கிரகம் இந்த ஜாதகத்தில் பவராக இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் இரட்டை குழந்தைகள், அந்த பையன் பேர் வந்து அந்த பொண்ணு பேர் வந்து ஜெயஸ்ரீ ஃபஸ்ட்டு பிள்ளை பேர், ரெண்டாவது பிள்ளை பேர் வந்து ஹரி பிரியா. அப்போ இவங்க என்ன படிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஜெயஸ்ரீ வந்து மெடிக்கல் படிக்கும், ஹரிப்பிரியா வந்து சிஏ படிக்குன்னு சொல்கிறேன். அப்படியே படித்தாங்க. காரணம்னா ஹரினா வந்து புதன், ஜெயனா செவ்வா. அப்போ இவங்களுடைய கிரகங்களுடைய காம்பினேஷனில் இந்தந்த தொழில்கள் செய்வாங்க, இந்தந்த பலன்கள் நடக்கும்னு சொல்லலாம். அப்போ பெயர்கள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறிப்பிடும். அதற்கு காரணம் வந்து அந்த பெயர்கள் என்பது கிரக சூழல்களால் வருது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தகவல்கள் பெயர்களாக அவர்களுக்கு வருகிறது. இப்போ ஒரு பெயர் வந்து ஒரு குழந்தைக்கு வைக்கிறாங்க, அந்த ஜாதகம் பார்த்து பெயர் வைக்கிறாங்க. ஆனா காலப்போக்கில் அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய இன்னைக்கு செலிபிரிட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா பேரை வந்து மாத்திடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சரியா நடக்கல, எதுவுமே எந்த விஷயங்களும் நடக்கல, இதுக்கப்புறம் நடக்கணும் அப்படின்ற நம்பிக்கையிலும் பேரை மாத்துவாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியும் பேரை வச்சு மாத்திட்டு போவாங்க. அந்த மாதிரி மாத்துறதுனால நம்மளோட ஜாதகங்கள் மாற ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா, இல்ல அதனால கெட்டது ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு? அதாவதுங்க, ஒரு பேர் மாத்தினா கண்டிப்பா அந்த பேருனால வாழ்க்கை மாறும். ஆனா அந்த பேரை மாத்துறதுக்கு உங்களுக்கு பிராப்தம் இருக்கணும். எல்லாருனாலையும் பேரை மாற்ற முடியாது. அதே மாதிரி மாற்றக்கூடிய பேர்கள், ஒருத்தருக்கு வந்து சுந்தரம்னு பேர் இருக்கு. சுந்தரம்னா என்ன அர்த்தங்க? ஹிந்தியில சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். அழகை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். அப்போ சுந்தரம்னு பேர் இருந்தால் அவருக்கு திருமணம் நடக்கிறது பஞ்சாயத்தாகி போயிடும், ரொம்ப டிலேயாக நடக்கும். அப்போ சுந்தரத்துக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ கல்யாண சுந்தரம் கல்யாணம் ஆகலைன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஜோசியரை பார்க்குறாரு. ஜோசியரை பார்க்குறப்ப அவர் ஜோசியர் என்ன செய்கிறாருன்னா உனக்கு பேர் மாற்றி தரேன், நல்லது நடக்கும்னு சொல்கிறார். அவன் என்ன செய்கிறான்னா சரிங்க சாமி மாற்றி கொடுங்க. அப்போ சுந்தரம்ன்ற பேர் வந்து எண்ணி பார்த்தா இத்தனை வருது, உனக்கு இன்னும் ஒரு 4 நம்பர் சேர்ந்தோம்னா இல்லைன்னா ஒரு 5 சேர்ந்தோம்னா சரியாயிருன்றப்ப அவன் என்ன சுந்தரமூர்த்தின்னு பேர் எழுதி கொடுக்குறாரு. இவன் வந்து சுந்தரமூர்த்தின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறான். மூர்த்தின்னு பேர் வந்தால் தலையில் அடிபடும். இவன் பைக்கில் போய் ஒரு லாரி மேலே இடித்து படுத்து இப்போ ஓமாலா கிடக்கிறான். ஃபஸ்ட்டாச்சும் கல்யாணம் தான் சுற்றி இருந்திருப்பான். இப்போ மூர்த்தின் பேர் வச்சு என்ன ஆகி போச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு இல்லைங்களா. அப்போ சில பேர்கள் உங்களை தூக்கி விடலாம், நிறைய பேர்கள் இறக்கித்தான் விடும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தனுடைய வெற்றியை மட்டும் நீங்கள் பார்த்து பேர் மாற்றுறாங்க. நிறைய பேர் அம்பானின்னு பேர் வச்சு சுற்றுறாங்க சரிங்களா. அப்போ ஆனந்துன்னு பேர் இருந்தால் அவருக்கு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய நோய் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது ஆனந்த் அம்பானியாக இருந்தால் அந்த நோய் வரத்தான் செய்யும் சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஆனந்த் அம்பானியினுடைய செல்வ வளத்துக்காக மட்டும் நீங்கள் பார்த்து பேர் மாற்றுறீங்க. ஏன்னா அவருடைய நோய் உங்கள் கண்களுக்கு தெரியாது. ஆனால் ஆனந்துன்னு பேர் வச்சதுக்கப்புறம் அவருடைய நோய்கள்லாம் உங்களுக்கு வந்துடும் இல்லைங்களா. அப்போ ஒரு பேருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் வரத்தான் செய்யும். சிலர் வந்து 100ல் ஒருத்தன் லட்சத்தில் ஒருத்தன் அவன் பேர் மாற்றுறப்ப ஹைக் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய வெளித்தோற்றம் மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அவன் வாழ்க்கைக்குள்ள என்ன சிக்கல் வந்துச்சுன்னா அவனுக்கு தான்
தெரியும். அப்போ மேக்ஸிமம் உங்களால் பேர் மாற்றவே முடியாது. அப்படி மாற்றின இயற்கையாக தான் மாறும். மாறுறப்போ உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஓகேங்களா? அப்போ பேர் மாற்றுறது அதில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பேர்லேயே 2 ஏ சேர்க்கறது 3 பி சேர்க்கறது தான் செய்வாங்க. அதெல்லாம் சும்மா ஹம்பக். இப்போ காடுக்கு வந்து எண்ணத்தை போட்டால் ஸ்பெல்லிங்கை மாற்றினா எப்படி காடுன்ற ப்ரொனவுன்ஸ் வராது, குட்டுன்னு மாறிடும். ஒரு ஓ போட்டோம்னா மீனிங்கே மாறிடுது. இது மாதிரி எதையாச்சும் ஒரு நம்பருக்கு மாற்றி மீனிங் மாறினா பிரச்சனை இல்லைங்க. இப்போ வேறு மாதிரி பேர் போட்டால் இப்போ சதீஷுக்கு வந்து ஈ எடுத்துகிட்டு ஐ போட்டால் என்ன ஆக போகுது, அதே பேர் தானே வரப்போகுது. மீனிங் மாறினா தான் அந்த அந்த ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், மீனிங் வழியாக தான் அதை புரிஞ்சுக்கிறோம். ப்ரொனோடாலஜியில் வரதில்லை, நியூமராலஜியில் வரதில்லை. இது வந்து என்னென்னா நேமாலஜி, பேருடைய அர்த்தங்கள் அடிப்படையில் தான் பேசுகிறோம். அப்போ அர்த்தங்கள் என்னவோ அதனுடைய அர்த்தங்களை தான் இந்த வாழ்க்கை அனுபவிக்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப பேர்கள் மாற்றுவதால் வாழ்க்கை மாறத்தான் செய்யும். ஆனால் உங்களால் பேரை மாற்ற முடியாது. ஒருவேளை 2 பேர் இருக்கவங்க இப்போ ஒருவேளை என்னை வந்து வீட்டில் மூர்த்தின்னு கூப்பிட்றாங்க, வெளியே வந்து வேறு பேரில் கூப்பிட்றாங்க, இன்னொரு இடத்துல வேறு 3 பேருமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். 3 பேருடைய பிரச்சனையும் எனக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ எதையுமே மாற்ற முடியாது. அப்போ ஒரு ஜாதத்தை பார்த்து பேர் மாற்றினாலும் சரி, ஜாதத்தை பார்க்காம பேர் மாற்றினாலும் சரி, நீங்கள் ஜாதகமே பார்க்காம வச்சாலும் சரி, அந்த பேர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பழனிசாமின்னு பேர் இருக்குது. பழனிசாமி, பழனி முருகன், பழனிவேலு, பழனின்ற பேரில் என்னென்ன பேர் இருக்குது எல்லா பேரும் எடுத்துங்க. அவங்க எல்லாத்துக்கும் மூக்கில் ஆப்ரேஷன் ஆகும். ஓகேங்களா? அருண்னு பேர் இருக்குது. அருண் பேர் இருந்தால் அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் காலில் ஆப்ரேஷன் ஆகும். அஜித்னு பேர் இருந்தால் முதுகு தொண்டு காலில் ஆப்ரேஷன் ஆகும். இது மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே வரிசையாக சொல்லிக்கிட்டே போய்கிட்டே. சரவணன் பேர் இருந்தால் 2 திருமணம் ஆயிரும். ராஜ்குமார்னு பேர் இருந்தால் 2 திருமணம் ஆயிரும். இது மாதிரி நிறைய பேர் இருக்குங்க. அப்போ அந்த பேர் வச்சா எப்படிங்க ஆகும் அப்படின்னா, வச்சா நடக்கிறோம் பார்த்துக்குங்க, அவ்வளோதான் இல்லைங்களா? அந்த கிரகங்கள் இருந்தால் தான் அந்த பேரே வரும். சரிங்களா? இப்போ முருகனுக்கு சரவணன் பேர் வச்சாங்க. அவர் எத்தனை பொண்டாட்டியோட உட்காந்துருக்கிறாரு? 2 பொண்டாட்டியோட உட்காந்துருக்கு இல்லைங்களா? அப்போ கடவுளுக்கும் கூட அது நடந்து தீரும். அப்போ சரவணன் பேர் வச்சா தவிர்க்கலாமானா தவிர்ப்பதற்கு முயற்சி எடுக்கலாம். சரிங்களா? அப்படி தான் முயற்சி எடுக்கலாம். வேறு இதில் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. கார்த்தின்னு பேர் இருக்கவங்க பாருங்கள், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறது பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். குழந்தை பிறக்கிறது கார்த்திகான்ற பேர் இருக்கவங்க பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் பஞ்சாயத்துகள் எனக்கு இதுதான் வேலைன்றதுனால எனக்கு எல்லா பேரை சொல்கிறப்பே அவங்களோட பிரச்சனை எல்லாம் எனக்கு மண்டைக்குள்ளே அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். வெளியே சொல்லாமல் வேணா இருக்கலாம். சரிங்களா? ஒரு பேரை சொல்கிறேன், என்ன பேருன்னு கேட்குறோம், அவங்க பேரை சொல்கிறப்ப நம்மளுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். என்னென்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது வரைக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு இதான வேலை இல்லைங்களா? அப்போது ஒரு கிரகம் இணைவு, அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இணைஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து தமிழ் செல்வின்னு பேர் வரலாம். சரிங்களா? அப்போ தமிழ் செல்வின்னு பேர் வரலாம், கலையரசின்னு பேர் வரலாம். அப்போ சுக்கிரனும் சந்திரனும் இணைஞ்சிருந்தா அவங்க வீட்டில் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க. யாருக்கெல்லாம் டீச்சர் வீட்டில் இருக்கிறாங்களோ, இப்போ எங்கள் அம்மா டீச்சர் சார், எங்கள் அத்தை டீச்சர் சார், என் தங்கச்சி டீச்சர் சார்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது மாதிரி டீச்சர் யாராச்சும் வீட்டில் இருந்தால் அவங்க ஜாதத்தில் சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றா இருக்கும். அப்போ சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றா இருந்தால் அவங்க வீட்டில் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும், பிசிஓடி, ஃபைப்ராய்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அவங்க அக்கா தான் டீச்சரு, ஆனால் இவங்களுக்கு நம்ம பலன் சொல்லிக்கிட்டே போகலாம். காரணம்னா அவங்க அக்கா டீச்சராக இருக்கிறதுக்கு இந்த பிள்ளை ஜாதத்தில் சுக்கிரன் சந்திரன் நினைவு இருக்கணும், இல்லாட்டினா இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ நடராஜன் பேர் இருக்குது. சரிங்களா? யுவராஜன் பேர் இருக்குது. இந்த யுவ நட பாலராஜா இந்த மாதிரி பேர் இருக்குங்களா, இவங்க எல்லாத்துக்கும் சூரியன் போதுன்னு ஜாதத்தில் சேர்ந்துருக்கும், தனியாக சேர்ந்துருக்கும். அப்போ என்னென்னா சிங்கிள் சைல்டாக அவங்க இருக்கலாம். இல்லைனா இவங்களுக்கும் அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்கும் 4 வயசு வித்தியாசம் இருக்கலாம். குழந்தை பிறகுல டிலே ஆகலாம், திருமண தாமதம் ஆகலாம். இவங்க குடும்பத்திலே சித்தப்பா பெரியப்பா யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்னா கிரகங்களோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ இவருக்கு பேர் மாத்திரம் என்ன ஆகும்னா ஒருவேளை இதே பேர் வந்துருச்சுன்னா இல்லைங்களா? அப்போ இந்த கிரகத்தோட பேரை மாத்திரம், அதே கிரக பேர் திருப்பி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? அப்போ என்னன்னா ஒருவேளை இவருக்கு நடக்கணும்னா அந்த காலத்தில் நடந்துடும், ஒருவேளை மாற்றி தான் நடக்கணும்னா மாற்றி நடக்கலாம். இப்போ கண்ணதாசனுக்கு வேறு பேருங்க, அந்த வேறு பேர் இருக்க வரைக்கும் அவர் என்ன அப்பையும் கவிதை தான் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ வரைக்கும் கிளுகிழுப்பு கவிதையாக எழுதிக்கிட்டு இருந்தார். கண்ணதாசன் பேர் மாற்றினோடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தத்துவ கவிதைகளை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அதே வேலை தான், ஆனால் வேறு ட்ராக் எடுக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ பேர் மாத்திரப்போ மாறும். ஆனால் கண்ணதாசனை பேர் மாற்றினதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நிறைய அடி வாங்கினார். அது வரைக்கும் ஜாலியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் சிக்கிக்கிட்டார் நிறைய. அப்போ அவருடைய சிக்கலை நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியறது இல்லை. இப்போ ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு, அவர் ரொம்ப வருஷமாக ஸ்டாலினாக இருந்தார். இப்போ முதலமைச்சராக இருக்கிறதுனால முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக மாறினார் இல்லைங்களா? அப்போ எல்லாமே பேர் மாற மாற இப்போ முத்துனா வந்து என்ன அர்த்தம்னா, முத்துனா வந்து கடல்ல இருந்து வரக்கூடிய முத்து வந்து சந்திரன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னால் இருந்தவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர் வந்து பழனிசாமி, பழனினா ஏரின்னு சொல்கிறோம். சரிங்களா? ராமச்சந்திரன் அவர் சந்திரன், தனியாச்சலம்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் சந்திரன். மேக்ஸிமம் சந்திரனுடைய பேர் இருக்கவங்க தான் நம்ம நாட்டுக்கு முதலமைச்சராக வருவாங்க, தமிழ்நாட்டுக்கு. அப்போ சந்திரன் பேர் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க தான் வருவாங்க. அப்போ அவர் இத்தனை நாள் ஸ்டாலின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு இப்போ முத்துவேல் ஸ்டாலின், கருணாநிதி ஸ்டாலின் கூப்பிட்டார். அப்போ இந்த மாதிரி பேர்கள் இயற்கையாகவே என்ன கூடையே ட்ராவலாகவே வரும், நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை சுற்றி மாறும். அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்
ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பினால் பேர்கள் வருகிறது. எனவே பேர்கள் இயற்கையாக தான் வருமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு வராது. பேர்களை மாற்றி நம்மளால் எதையுமே ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ எல்லாமே விதிப்படி தான் நடக்குது. பேர்களை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாமே தவிர பேரை மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்க தேவையில்லை. மாற்றி பஞ்சாயத்தில் போய் மாட்டிக்கூடாதுன்றது என்னுடைய அட்வைஸ். இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு எழுத்து சொல்லி அந்த எழுத்துல பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து தெய்வத்தோட பேர் வைக்கலாம், குலதெய்வத்தோட பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு பேரை வந்து தெய்வங்களோட பேரெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்துட்டு மீறி பண்ணலாமா? அப்படி குலதெய்வங்கள் பேரை வச்சாலுமே ஏதாச்சும் அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? அது ஓகே, நான் சொல்றது ஆரம்பத்திலும் சொல்றது ஜாதகத்தை பார்த்து பேரே வைக்க தேவையில்லைன்னு சொல்றேன். நீங்க எதுவுமே டிசைட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த குலதெய்வங்கள் பேர் வைக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உங்கள் ஊர்லேயே வந்து ரொம்ப மோசமான ஒரு குலதெய்வம், ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு குலதெய்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரை வச்சுட்டு அவர் எப்படி சுற்றுவார்? பாண்டித்துறைன்னு பேர் வச்சு அவர் எப்படி சாஃப்டாக இருக்க மாட்டார், அவர் முரட்டுத்தனமான ஆளாக தான் இருப்பார். அப்போ பேர்கள் நம்மளுக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்துதுன்றதுனால வைக்கக்கூடிய பேர்களை கரெக்டாக வைக்கணும். இது நம்ம மார்க்கம் இல்லைங்க. முகமது நபி இருக்கார் இல்லைங்களா, முகமது நபி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வைக்கக்கூடிய பேர்களை சரியாக வைங்கன்னு சொல்லிக்கிறாரு. முகமதிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இம்மையில் உங்களுக்கு வைத்த பெயரை அல்லாஹ் மறுமையிலும் அழைக்கிறான், எனவே உங்களுடைய பெயர்களை அர்த்தமுள்ள பெயர்களாக வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்போ எல்லா மார்க்கங்கள்லையும் அர்த்தமுள்ள பெயர்கள் நான் சொல்றதுங்க. இப்போ ரமேஷுக்கு வந்து REMEESHHEEலாம் போட்டு ஏதாச்சும் தப்பு தப்பாக எனக்கு நிறைய பேர் அனுப்புவாங்க. எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் அடிச்சிருக்கீங்க. இல்லை சார், நியூமராலஜினா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் போடுறதா நியூமராலஜி இல்லைங்களா? அப்போ அர்த்தம் இல்லாத பேராக மாற்றி வச்சுருக்கீங்களா இல்லையா? அப்போ அர்த்தம் உள்ள பெயர்கள் வைக்கணும். அப்போ அர்த்தமுள்ள பேர்கள் வைக்கணும். அதே மாதிரி இதற்கு முன்னால் தோத்து போனவங்களுடைய பேர் வைக்கக்கூடாது. ஹிட்லர்னு ஒருத்தனுக்கு பேர் வச்சா அவன் வாழ்க்கை என்னவா இருக்கும்? எப்போ பார்த்தாலும் சண்டையாக தான் இருக்கும். இப்போ ஸ்டாலின் ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோன்னா அவர் பார்த்தாலும் அரசியலாக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார் இல்லைங்களா? அவர் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் இப்போ ஒரு கார்ல் மார்க்ஸ்னு ஒருத்தனுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அவங்க எப்பயுமே வறுமையிலையும் தேவையில்லாமல் வேற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார் இல்லைங்களா? அப்போ இதற்கு முன்னால் வாழ்ந்தவங்க. நேதாஜின்னு ஒருத்தருக்கு பேர் இருக்குது. அவர் ரொம்ப நாள் ஆளை காண ஊர்லேயே, ஏன்னா அந்த நேதாஜியும் காண போயிட்டார் இல்லைங்களா? அப்போ வச்ச பேர்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்போ என்ன செய்யணும்னா, இதுக்கு முன்னால் இப்போ எங்கள் தாத்தா பேர் வந்து உதாரணத்துக்கு ராமசாமின்னு வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த ராமசாமிங்க கூடிய எங்கள் தாத்தா ஊரில் பேர் சொல்கிற அளவுக்கு வாழ்ந்துருக்காரு அப்படின்னா என்ன செய்யலாம்? தைரியமாக வைக்கலாம். சும்மா என் சாமி பேர் இருந்துச்சு, எங்கள் தாத்தாவுக்கு வச்சாங்க, என் தாத்தா சும்மா சுற்றி இருந்தார், அதே பேர் எனக்கு வைக்கணும், நீங்களும் சும்மா தான் சுற்ற போகிறீங்கன்னு சொல்ல வேண்டியது. அப்போ என்னன்னா, இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் பேர் வைக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இறை நாமத்தை நேரடியாக வைக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ ராமன்னு பேர் வைக்கிறீங்க, ராம்னு பேர் வைக்கிறீங்க. ராம்னு யாரெல்லாம் பேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சரியாகவே இருக்காது. காரணம் என்னென்னா, ராமர் என்னானாருங்க, ராமாயணத்தில் வரக்கூடிய ராமர் கல்யாணம் பண்ணி 11 வயசு 13 வயசில் கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறமா புருஷன் பொண்டாட்டியுமா வந்து வேறு வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி அரச வேலை வாழலான்னு வந்தாங்க, காட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. காட்டில் போய் கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டாருன்னா ராவணன் தூக்கிட்டு போயிட்டார். அப்போ இவர் தனியாகவே சுற்றி இருந்தார். அப்புறமா ரொம்ப நாள் கழித்து போர் விட்டு ராவணன்ட்டு மீட்டு வந்து இங்கே வந்தாங்க. வந்தோடனே கன்சீவ் ஆயிடுச்சு. கன்சீவ் ஆனே திருப்பி நான் காட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க சீதா பிராட்டி. காட்டில் போய் இருக்கிறாங்க. காட்டில் போய் டெலிவரி ஆகிட்டு இங்கே வராங்க. இவருக்கு சந்தேகம் சொல்லி அப்புறம் என்ன இவங்க பூமாதேவிக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ கடைசியில் என்ன போயிடுறாரு, இவர் வந்து ராமேஸ்வரம் போயிடுறாரு. அப்போ என்னன்னா, ராமருடைய வாழ்க்கையில் எங்கேயுமே அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை. அப்போ அந்த பேரை கொண்டு போய் ஒருத்தனுக்கு வச்சா யார் ராமன் பேர் வச்சிருந்தாலும் பாருங்க, அவங்களுடைய திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது. ஓகேங்களா? காரணம் என்னன்னா அந்த பேர். அப்போ நீங்கள் யாருடைய பேர் வைக்கிறீங்களோ அவருடைய வாழ்க்கை உங்களுக்கு அப்படியே. இப்போ வள்ளுவனுடைய மனைவி பேர் வாசுகி. யாரெல்லாம் வாசுகின்னு பேர் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்காது. ஏன்னா வள்ளுவர் வந்து சரியாக வாழல. அவர் கவிதை மட்டும்தான் எழுதியிருக்காரே தவிர அவர் குடும்பத்தோட அவர் ஏன்னா அவர் வந்து துறவி இல்லைங்களா? துறவியோட பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க, அவங்களும் துறவியாக தான் சுத்தணும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு பேர் வைப்பதற்கு முன்னால் அந்த பேரில் இருக்கிறவங்க ஒன்று அர்த்தம் புரியணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னால் அந்த பேரோடு இருக்கிறவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்கன்றது தெரியணும். எனக்கு இது நல்ல பேருன்றதுக்காக கொண்டு போய் நார பேர்லாம் வைக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ வச்சுட்டு என்ன ஆயிரும்னா, அவர் மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டே என்ன வருதுங்க? அப்போ உங்களுக்கு ஒன்று பிடிச்ச பேராக வைக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் இப்படி பேரெல்லாம் வைக்க மாட்டோங்க சரிங்களா? என் பொண்டாட்டி பேர் கிருத்திகா, என் பேர் ரித்தீஷ் சேர்த்து வச்சு அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப என்ன ரிக்கின்னு பேர் வச்சுக்கிறாங்க இல்லைங்க? நான் என்ன சொன்னா, ரிக்கின் பேர் சரியில்லை சார், கீரின்னு வைங்க. அவங்கள கீயை தூக்கி முன்னால போட்டுக்க, கீரின்னு வைங்க, இன்னும் சூப்பரா இருக்கும் புள்ள இல்லைங்களா? அப்படி பேர் வைக்கிறாங்க. அது என்னன்னா மீனிங் இருந்தா வைக்கலாம். மீனிங் இல்லாட்டினா நம்ம ஒன்றும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்க தப்பா வச்சுன்னா அது கூட ஒரு மீனிங்கா இருக்கலாம். வேற நாட்டினுடைய ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல அது இருக்கலாம். அந்த மாதிரி பேர்கள் வந்துருது. அப்ப உங்களுடைய பேர்கள் வைப்பதற்கு முன்னால் அந்த பேர்ல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அந்த பேர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆபத்துல இருந்து காப்பாற்றப்பட்ட பேரா இருக்கக்கூடாது. இப்போ ஆபத்துல இருந்து காப்பாற்றுறதா என்ன நடக்கணும்னா, ஒருத்தன் ஆபத்துல மாட்டினா தானே காப்பாற்றப்படுவான். அப்போ நீ ஆபத்துல மாட்டிக்குவேன்னு சொல்றாங்க.
விக்னேஸ்வரன் பேர் இருக்கு. விக்னம்னா வந்து துன்பம்னு அர்த்தம். துன்பங்களை தீர்ப்பவன் பேர் விக்னேஷ். அப்போ விக்னேஷ்னு யாருக்காச்சும் பேர் வச்சிருந்தா அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ஆட்டிசம் சைல்டு வந்துடுறாங்க. அவங்க துன்பங்களுள்ள ஆட்டோமேட்டிக்காக போய் மாட்டிக்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருது. விநாயகத்தினுடைய பேர் யார் வச்சிருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனை வருது. அப்போ என்னன்னா தலையில் விநாயகத்துக்கு அடிபட்டுருக்கா இல்லையா, விநாயகரே தலையை மாற்றினவர் தானே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணவர் தானே. அப்போ மூளை சார்ந்த பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிடும். அப்போ பெண்களுக்கு நதிகளுடைய பேர் வச்சா, பெண்களுக்கு நட்சத்திரங்களுடைய பேர் வச்சா, பெண்களுக்கு ராணி, தேவி, சந்திரனுடைய நிலா இது மாதிரி பேர் வச்சா அவங்களுக்கு மன நிம்மதி இருக்கிறதே இல்லை. கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. இவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா தான் கேர் எடுப்பாங்க, அப்பாவுடைய அன்பே இருக்காது. அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளருவாங்க. தாத்தா பாட்டியினுடைய அன்பு இருக்காது. இவங்க அப்பா பிரச்சனையாக இருப்பார். அதுக்கப்புறம் இவருமே வந்து அவங்க ஒய்ஃப் தான் ரோல் எடுப்பாங்க. இவங்க பையனுக்கோ பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், விருச்சகம், மகரம் இந்த 4 ராசியில் பிள்ளை பிறக்கும். இது மாதிரியே லூப் லூப்பாக போயிட்டே இருக்கும். அப்போ இந்த பேர் வச்சாலே போதும் இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ சூரியனுடைய பேர் வைக்கிறவங்க நிறைய பேருக்கு சந்ததி விருத்திகள் அடிபடுது. ராஜா, ரவி, சங்கர், பாஸ்கர், பிரகாஷ், அருண் இந்த மாதிரி பேருக்குலாம் சந்ததி விருத்தி பிரச்சனையாகுது. இது மாதிரி அப்படியே வரிசையாக ஒவ்வொரு கிரகங்களாக எடுத்து பேச நிறைய பேசலாம். அப்போ ஒரு பேர் என்பது நீங்கள் நினைத்து மாற்றுவது கிடையாது, இயற்கையாகவே வரும். நீங்கள் என்ன பேர் வேணாலும் தைரியமாக வைக்கலாம், ஏன்னா விதிப்படி தானே வரப்போகுது. ஆனால் பேரை வந்து தப்பாக வைக்கிறேன்னு சொல்லி மாற்றிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் பஞ்சாயத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை வச்சுட்டா விட்டுருங்க, அதுவே போதும். அதுவே உங்களை லீட் பண்ணி கொண்டு போய் அவங்க விதி தான் நடக்க போகிறதுனால பயப்படாமல் இருக்கலாம். எனவே பேர் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஜாதகம் புரிந்து கொள்ள உதவுகிறதோ, கைரேகை எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை புரிந்து கொள்ள உதவோ, அது மாதிரி பேர்களும் அவனுடைய வாழ்க்கை புரிந்து கொள்ள உதவுறதே தவிர அதை மாற்றி எதுவும் செய்யணும்னு நான் ட்ரை பண்ணாதீங்க, அது சிக்கலில் கொண்டு போய் விடலாம். ஜாதகத்துக்கும் பெயர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.